ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு கீரை வடை ரெசிபி. இந்த கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பும் பருப்பும் எடுத்துருக்கிறேன். அதாவது ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 hours ஊற வைங்க போதும். 2 காஞ்ச மிளகா அதையும் ஊற வச்சு எடுத்துருக்கேன் காரத்துக்காக. அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு பெருங்காயம். இது மட்டும்தான் சிம்பிளாக சேர்த்துருக்குறேன் நான். நீங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த கீரை வடைக்கு இப்படி செஞ்சிங்கனாலே நல்லாயிருக்கும். ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு மிக்சியில் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை, இன்றைக்கி வந்து அரைக்கீரை சேர்த்துருக்குறேன். அரைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன்னா, அதே மாதிரி ஒரே ஒரு பல்ஸ் கொடுங்க. நல்ல வடை போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தால் போதும். இந்த மாதிரி கையில் வடை தட்டுற மாதிரி வரணும். நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா தட்ட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தட்டி போடுற வடையை ஏன் கையில் போடுற மாதிரியே நம்ம கையிலே எடுத்து போடுவோம் இல்லையா, அது மாதிரியே போடலாம். ஆனால் வந்து சீக்கிரமாக கீரை வேகாது, உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம தட்டி போட்டு சேர்க்குறோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடையாக தட்டி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வடை தீஞ்சிரும். அதாவது கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து வேகாமலே இருக்கும். இப்போ நான் இந்த வடை போட்ட கரண்டியிலே எடுக்காமல் இன்னொரு கரண்டி யூஸ் பண்ணுறேன். வடை போட்ட கரண்டியிலே போட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் வடை போடும்போது நல்லா ஒட்டும். அதுக்காக தான் வடை தட்டி வச்சது அதில் சேர்க்கும் போது ஒட்டும். அதுக்காக தான். இப்போ வடை எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலரும் மாறிடுச்சு. கீரையும் நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் கீரை சாப்பிடாதவங்க கிட்ஸ்க்கு இந்த மாதிரி கீரை வடை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.